வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக ஸ்லோவேக்கியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைகுலுக்கி மகிழ்ந்த இந்திய வம்சாவளியினர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருவரும் ஆறத் தழுவி பரஸ்பர உறவை வெளிப்படுத்தினர். பிரான்சில் முதலீட்டாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். இந்தியாவில் முதலீடு செய்வதால் ஏற்படும் சாதகமான சூழல் குறித்து விளக்கியதாக தகவல். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது. பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் 2026 கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா பங்களிக்கும். பிரான்சில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண இந்தியா பிரான்ஸ் இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. இந்தியாவின் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அறிமுகப்படுத்த பிரான்ஸை தேர்வு செய்தது பெருமை அளிப்பதாக இமானுவேல் மெக்ரான் நிகழ்ச்சி. இந்திய வரலாற்றில் அதிக காலம் பதவி வகித்த பிரதமராக மோடி சாதனை படைத்துள்ளதாகவும் பாராட்டு. கீழ்ப்படியும் பணியாளரைப் போல அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அடிபணிகிறார் பிரதமர் மோடி. சமரசம் செய்து கொண்ட பிரதமர் ஆட்சியில் இந்தியராக இருப்பது அழிவுக்குரியதாகிவிட்டதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆவேசம். பாமக கூட்டணியில் இல்லாவிட்டால் இபிஎஸ் தோல்வி அடைந்திருப்பார் எனவும் விமர்சனம். 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறி தான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். மகனை அரசியலுக்கு கொண்டுவர இபிஎஸ் நாடகம் ஆடுவதாக சி.வி. சண்முகம் காட்டம். அதிமுக ஒரு குடும்பத்தின் கீழ் சென்று கொண்டிருக்கிறது எனவும் விமர்சனம்.
அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டு கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? மதுராந்தகம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் தலைமையில் 35,000 பேர் தாவேகாவில் இணைப்பு. அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுகவை தாவேகா மூழ்க விடாது என அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனம். உழைப்பாளிகள் அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக திமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க குதிரை பேரம் நடத்தியவர் இபிஎஸ் தான் என முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் குற்றச்சாட்டு. தன்னிடம் உள்ள ஆடியோ ஒன்றை விரைவில் வெளியிடுவேன் எனவும் எச்சரிக்கை. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்கள் பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழித்து மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. பாஜக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவதாக ஜி.கே. வாசன் அதிரடி அறிவிப்பு. 12 ஆண்டுகள் கூட்டணி அரசியலில் இருந்ததால் எங்களுடைய வலு குறைந்தது கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கம். மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்போது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு முடிவு செய்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். புதிய ஆட்சி அமைந்த நாளில் இருந்து ஆளும் கட்சி நிர்வாகிகளின் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துவதாக எக்ஸ் பதிவு. அரசியலுக்கு வருவது தொடர்பாக நல்ல முடிவை எடுத்துள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. விரைவில் ரசிகர்களை கூட்டி மேடையில் தனது தாய் முன்னாள் முடிவை அறிவிக்க உள்ளதாக பேட்டி. எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்க வராம வேற யார் வர்றது, என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க, வாங்கண்ணே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோட கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
தெரு நாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெரு நாய்களோடு ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? மக்களை நாய்கள் என்று அழைக்கும் அளவுக்கு நான் இரக்கமற்றவன் அல்ல. நான் மதிக்கும் மக்களை என் தாய்க்கு சமமாகவே கருதுபவன் எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கார். தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் திமுகவுக்கு இப்போதுள்ள இடம் கூட கிடைக்காது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆருடம். நல்லதுதான். ஏன்னா திமுக இப்படியே பேசிட்டு இருந்தால் மக்கள் அவங்கள கண்டிப்பாக தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு உண்மை தெரியும், மக்களோட பலம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற, மக்களோட சப்போர்ட் யாருக்கு, எந்த கட்சிக்கு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல தான் இந்த ஆட்சி 5 வருடங்கள் நிலையான ஒரு ஆட்சி, நல்லாட்சியை கண்டிப்பாக கொடுப்போம். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இருந்து ஏதாச்சும் வரதா இருந்தால் இன்னொரு தேர்தல் வந்தால் இப்போ ஜெயிச்ச இடம் கூட திமுக ஜெயிக்க முடியாது என்று தான் எல்லாரும் சொல்கிறது. பத்திரப்பதிவுகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறை 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் பேட்டி. சோதனை ஓட்டத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு 6-7 மாசம் ஆயிரும். தமிழக பாஜகவுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என அண்ணாமலையின் புதிய இயக்கத்தை மறைமுகமாக சாடிய வானதி சீனிவாசன். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பாஜக துணை நிற்கும் எனவும் பேட்டி. நலனை பாதுகாப்பதற்கு பிஜேபி முழுமையாக உடன் நிற்கும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம புதிதாக அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நம்மளுக்கு வருஷம் தண்ணி வந்துட்டு இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படுவதற்கு தமிழக பாஜகவும் அனுமதிக்காது, மத்திய பாஜகவும் அனுமதிக்காது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல். கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு. பொன்னேரி எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க அமைச்சர் ஆனந்த் தாமதமாக வந்ததாக தொண்டர்கள் அதிருப்தி. அமைச்சருடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நிர்வாகிகளை பவுன்சர்கள் தரக்குறைவாக பேசியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல்.
நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையத்தில் வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹால் டிக்கெட் வெளியீடு. கர்நாடக மாநிலத்தில் அரசு அதிகாரியை காலணியால் தாக்கிய விவசாயி. இழப்பீடு வழங்குவதில் தாமதம் மற்றும் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி ஆவேசம். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தான் மகளிர் அணியை 64 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி. மகளிர் சர்வதேச கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி புதிய சாதனை படைத்தார் தீப்தி சர்மா. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் தான் வீசிய 4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தர். இன்று காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் ஸ்வீடன் துனிசியா அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகள் பல பரீட்சை. நாமக்கல் மண்டல பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 10 காசு அதிகரித்து ₹6.30 நிர்ணயம். கடந்த 4 நாள்களில் 40 காசுகள் வரை உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி.